சினிமா செலிபிரிட்டிஸை பார்த்தாலே போதுங்க ரசிகர்கள் எங்கே இருந்தாலுமே கத்துறது விசில் அடிக்கிறது அப்படின்னு சொல்லி தான் அவங்களோட ஹாப்பினஸை வெளிப்படுத்துவாங்க. முக்கியமாக அவங்களுக்கு பிடிச்ச நடிகர்களோட படம்லாம் ரிலீஸ் ஆச்சுன்னா போய் கட்டவுட்டுக்கு பால் ஊற்றுறது பட்டாசு வெடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஆர்ப்பாட்டமாக அந்த படத்தை வந்து திருவிழா மாதிரி செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆனாலுமே ரசிகர்கள் எப்பயுமே வந்து அவங்களுக்கு பிடிச்ச நடிகர்கள் தான் இருப்பாங்க அப்படின்றது உண்மையான ஒரு விஷயம் தான். ஏன்னா விஜயோட ரசிகர்கள் விஜய் மாதிரி தான் இருப்பாங்க, அஜித்தோட ரசிகர்கள் அஜித் மாதிரி தான் இருப்பாங்க. அவங்க சொல்கிறத மட்டும் தான் அவங்க ரசிகர்கள் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம் நம்ம அதிகமாக கேட்டிருப்போம். ஆனால் அஜித்தோட ரசிகர்கள் அவர் சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிளாக இப்போ ஒரு வீடியோ சோஷியல் மீடியாவில் வெளியாகியிருக்கு. என்னன்னா தமிழ் சினிமாவில் முன்னணி ஆக்டராக இப்போ வரைக்கும் இருக்கவர் தான் நம்ம அஜித் அவர்கள். இவர் வந்து சினிமா ஒரு பக்கம் கார் ரேஸ் ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லி ரெண்டுமே ரொம்ப அழகாக பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதுலேயும் இப்போ ரீசெண்டாக அவர் கலந்துக்கிட்ட கார் ரேஸ் எல்லாத்துலேயுமே வந்து டாப் 3 தான் வந்து வந்துட்டு இருக்காரு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அஜித் அவர்களை பற்றின அப்டேட் எதுவுமே அவ்வளோ சீக்கிரம் வெளியே வராது. ஏன்னா அவர் அதிகமாக பொது நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறதோ இல்லை இன்டர்வியூஸ் கொடுக்குறதோ வந்து பண்ண மாட்டார். அதனால மோஸ்ட்லி அவர் எங்கே போகிறாரு எங்கே வராரு அப்படின்ற விஷயம் தெரியாமல் தான் அவங்களோட ரசிகர்கள்லேருந்து எல்லாருமே இருப்போம். அதனாலே அவரோட சினிமா அப்டேட் எப்போ வரும், அவரோட படங்களோட அப்டேட்ஸ் ஏதாச்சும் கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி எல்லாமே கேட்டுட்ருப்போம். ஆனால் இப்போ அவர் எப்போ கார் ரேஸ்குள்ளே போனாரோ அப்போ இருந்தே அவரோட ஃபோட்டோஸ் அதிகமாக பார்த்துட்ருக்கோம், அவரோட அப்டேட்ஸ் அதிகமாக வந்துட்டுருக்கு. அதுலேயும் அவர் வந்து அடிக்கடி இன்டர்வியூஸ் கொடுத்துட்ருக்காரு அப்படின்னு சொல்லி நிறைய வந்து சர்ப்ரைசிங்கான விஷயம்லாம் இப்போ நடந்துட்டுருக்கு. அப்படி தாங்க நம்ம அஜித் அவர்கள் வந்து அடுத்து ராதிக் ரவிச்சந்திரன் டைரக்ஷனில் நடிக்கக்கூடிய படத்தோட அப்டேட் கேட்டு அவங்களோட ரசிகர்கள் ரொம்ப அவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலேயும் அஜித் அவர்கள் வந்து இப்போ ஃபாரினில் கார் ரேஸில் இருக்கனால அவரை மீட் பண்ணுறதுக்காக அவரோட ரசிகர்கள் டேரெக்டாகவே போய் அவங்கள பார்த்துட்ருக்காங்க. ஸோ அப்போ வந்து எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் வீடியோஸும் வந்து சோஷியல் மீடியாவில் இப்போ ரொம்ப வெள்ளா போயிட்டுருக்கு. அதே மாதிரி இந்த மோட்டார் ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற விஷயத்தை எல்லாத்துக்கிட்டையும் கொண்டு போகணும் அப்படின்னு அஜித் அவர்கள் பேசின வீடியோ கூட சோஷியல் மீடியாவில் ரொம்ப வெள்ளா போயிட்டு இருந்துச்சு. இந்த நிலையில் தான் இப்போ அஜித்தை சந்திக்க போயிருந்தா அவங்களோட ரசிகர்கள் வந்து அஜித்தை பார்த்தோன்னே வந்து கத்தி கூச்சலிட்டு இருக்காங்க. முக்கியமாக அதில் ரசிகர் ஒருவர் வந்து விசில் எல்லாமே அடிச்சிருக்காரு. அவர் அப்படி பண்ணோன்னே அஜித்தோட முகம் அப்படியே மாறிடுச்சு. ஏன்னா அவரோட ரசிகர்களை பார்த்தோன்னா ரொம்ப ஹாப்பியாக கையெல்லாம் காமிச்சிட்டு இருந்தவர் திடீர்னு வந்து அவங்க கத்த ஆரம்பிச்சு விசில் அடிக்க ஆரம்பிச்சோட செம்ம கோவமாக மாறிட்டாரு. ஸோ அஜித்தோட ஃபேஸ் பார்க்குறப்பே ஒரு செம்ம கோவத்தில் இருக்காரு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஸோ என்னோட ரசிகர்கள் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்றக்காக அவர் வந்து கை மட்டும்தான் ஆட்டுவார், இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோ தான் இப்போ சோஷியல் மீடியாவில் வெளியாகி ரொம்பவே எல்லாம் போயிட்டு இருக்கு. இதை பார்த்த எல்லாருமே நம்ம அஜித் அவர்கள் சொன்னோன்னா அவங்களோட ரசிகர்கள் அப்படியே கேட்குறாங்க. முக்கியமாக அந்த இடத்துல ஒரு கத்துறது விசில் அடிக்கிறது கூட அவருக்கு வந்து பிடிக்கல அப்படின்றத இப்போ எல்லாரும் அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் அஜித் அவர்களோட இந்த செயலை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க.